Hello guys, welcome to our channel Anand Academy. நம்ம இன்னைக்கு current affairs May 17 and 18 பார்க்க போறோம். First starting முக்கிய தினங்கள் பார்த்துடலாமா? First பாருங்க May 17. May 17 வந்துட்டு உலக தகவல் தொடர்பு மற்றும் தகவல் சங்க நாள், வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது எதுக்காண்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகளவில் இணையம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களில் வந்துட்டு முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த நாளை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். டிஜிட்டல் இடைவெளியை வந்து குறைக்கவும் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. சரியா? 1865 வந்து சர்வதேச தந்தி ஒன்றியம், ஓகே, அவங்க அந்த ஒன்றியத்தால் உருவாக்கப்பட்ட வந்து அந்த ஒன்றியம் வந்து உருவாக்கப்பட்டதை வந்து நினைவுக்கூற வகையில் தான் வந்து இந்த நாள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? May 17 வந்துட்டு நம்மளுக்கு உலக தகவல் தொடர்பு மற்றும் தகவல் சங்க நாள், அதாவது வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வருஷத்தோட கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, மீள்தன்மை கொண்ட மற்றும் இணைக்கப்பட்ட உலகிற்கான டிஜிட்டல் உயிர் நாடிகளை வந்து வழிபடுத்துறது, அதாவது ஸ்ட்ரென்தனிங் டிஜிட்டல் லைஃப் லைன்ஸ் ஃபார் ரெசிலண்ட் அண்ட் கனெக்டட் வேர்ல்டு அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான கருத்துருவாக இருக்குது. அதே மாதிரி இந்த இயற்கை பேரிடிகள் அல்லது அவசர காலங்களுக்கு கூட தடையில்லாத டிஜிட்டல் வந்து உள்கட்டமைப்பை வந்து உறுதி செஞ்சு உலக மக்கள் அனைவரும் எப்போதும் பாதுகாப்பை இணைந்திருக்கிறதா வந்து இந்த நாள் வந்து வலியுறுத்துது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், May 17 உலக உயிர் இரத்த அழுத்த நாள், வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியான கொலையாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரத்த அழுத்தத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமைதியான கொலையாளி என்று அழைக்கப்படும் உயர் இரத்த அழுத்தம் வந்து பற்றிய விழிப்புணர்வு வந்து மக்களிடம் ஏற்படுத்துறதுக்கான தான் இந்த நாளை வந்து நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, உயர் இரத்த அழுத்தத்தை வந்து ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை தவறாமல் பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் அப்படின்றதா இந்த வருஷத்துக்கான கருத்துவாக இருக்குது. அதாவது கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன் டுகெதர், செக் யுவர் பிளட் ப்ரெஷர் ரெகுலர்லி, டிஃபிட் த சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து இந்த பிளட் ப்ரெஷர் ஏறனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற ஆபத்துகளை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி அனைவரும் தங்களின் இரத்த அழுத்த அளவை வந்து சீரான இடைவெளி வந்து பரிசோதிக்க வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறதுக்கான இந்த நாளை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து May 18 பன்னாட்டு அருங்காட்சியக நாள், இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. அருங்காட்சியன்றது வந்து நம்ம இதில் இருக்க மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம், வரலாற்று பற்றிய, அதே மாதிரி நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுல வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதை உலகிற்கு உணர்த்த வந்து ஒவ்வொரு ஆண்டும் May 18 வந்து இந்த நாளை கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம். பன்னாட்டு அருங்காட்சியக குழு 1977 ஆண்டு முதல் இந்த நாளை வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, மியூசியம்ஸ் யுனைட்டிங் எ டிவைடட் வேர்ல்டு, அதாவது பிளவுபட்ட உலகை வந்து ஒன்றிணைக்கும் அருங்காட்சியகங்கள் தான் இந்த வருஷத்துக்கான கருத்துருவாக இருக்குது. அதே மாதிரி உலகளவிய சமூக கலாச்சாரம் மற்றும் புவிசார் அரசியல் ரீதியான ஏற்பட்டுள்ள பிளவுகளை வந்து இடையே இருக்க அருங்காட்சியகங்கள் வந்து எவ்வாறு பாலமாக செயல்பட்டு மக்களிடையே வந்து உரையாடலையும் புரிதலையும் அமைதியையும் வளர்க்க முடியும் என்பதை தான் வந்து இந்த கருத்துரு வந்து நம்மளுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க, May 18 உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து நாள், அதாவது வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே, அல்லாட்டி HIV வேக்சின் அவேர்னஸ் டேன்னு சொல்கிறாங்க. எய்ட்ஸ் நோய்க்கான எதிரான பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான தடுப்பூசியை வந்து கண்டதற்கான தொடர்ந்து உழைத்து வரும் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் மற்றும் தன்னார்வர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த நாள் வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கிய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா, HIV பாதிப்பை முற்றிலும் ஒழிக்க ஒரு தடுப்பூசி எவ்வளவு அவசியம் என்பதை உலக நாடுகளுக்கு வந்து நினைவூட்டுவது மற்றும் அதற்கான ஆராய்ச்சிகளுக்கு நிதி உதவிகளை வந்து ஊக்குவிப்பு தான் இந்த இதோட கருத்து முக்கிய நோக்கமாக இருக்குது. அடுத்து May 18 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முள்ளி வாய்க்கால் நிலவு நாள், தமிழ் இன அழிப்பு நாள்னு சொல்கிறாங்க. இலங்கையில் வந்துட்டு 2009 ஆண்டு May 18 வந்து முள்ளி வாய்க்காலில் நடந்த இறுதிப் போரில் வந்து உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழ் மக்களின் நினைவாக வந்து உலகமெங்கும் வாழும் வந்து தமிழர்களால் இந்த நாள் வந்து துக்க நாளாகவும் நினைவு நாளாகவும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போரில் வந்து இன்னுயிர் நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி வந்து உலக அரங்கில் வலியுறுத்தும் இதன் முக்கிய நோக்கமாக இருக்குது. சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின்ஸ் பாருங்கள். நெதர்லாந்தின் லைடன் பல்கலைக்கழகத்தால் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட
பட உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கலம் செப்பேடுகள் குறித்த சோழ மன்னரின் ஆட்சி காலத்து சோழ மன்னர் ஆட்சி காலத்தை சேர்ந்தது பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்தை சேர்ந்ததா இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள். சரியா, இதை டீட்டெயிலாக பாருங்கள். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க 21 செப்பு பட்டயங்கள். சரியா, அதுதான் ஆனைமங்கலம் செப்பேடுகள்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது நெதர்லாந்தின் லைடன் பல்கலைக்கழகத்தில் வந்து 1862ஆம் ஆண்டு முதல் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. சரியா, இது முதலாம் ராஜராஜ சோழனின் அதாவது அவங்களோட காலம் பார்த்தோம் அப்படின்னா கிபி 985 முதல் 1014 வரைக்கும் அவங்க ஆட்சி காலத்தை வந்து சேர்ந்த நிலக்கொடை பதிவுகள் தான் வந்து இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள். நாகப்பட்டினத்தில் உள்ள பௌத்த துறவி இல்லை விகாரன்னு தான் பௌத்த துறவியான சூடாமணி துறவிக்கு வந்து 26 கிராமங்கள் தானமாக வழங்கப்பட்டதை வந்து இந்த சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழிகளில் எழுதப்பட்ட செப்பேடுகள் வந்து குறிக்குது. சரியா, இதன் மூலம் வந்து ராஜேந்திர சோழனின் அரசு முத்திரையும் இடம்பெற்றது அதில் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி தத்தெடுக்கும் தாய்மார்கள் எத்தனை வாரங்கள் வந்து மகப்பேறு விடுப்பு அதாவது மெட்டர்னிட்டி லீவ் வந்து பெற தகுதியுடையவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 12 வாரங்கள். 12 வாரங்களுக்கு வந்து அவங்களுக்கு தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கான மகப்பேறு விடுப்பு வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஹம்சாந்தினி நந்தூரி விசஸ் இந்திய ஒன்றியம். சரி, இந்த வழக்கில் தான் இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழந்தையை தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கான மகப்பேறு விடுப்பு பலன்களை இந்திய உச்சநீதிமன்றம் விரிவுபடுத்தியிருக்கு. சரி, அதுபடி பார்த்தோம் அப்படின்னா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து 3 மாதங்களுக்கும் குறைவாக இருந்தால் மட்டுமே ஃபஸ்ட்டு விடுப்பு வழங்கப்படும் என்ற கட்டுப்பாட்டாக இருந்துச்சு. இப்போது வந்து சமூக பாதுகாப்பு குறியீடு 2020 பிரிவு 60 உட்பிரிவு 4 வந்து ரத்து செய்து உச்சநீதிமன்றம் இந்த கட்டுப்பாட்டை வந்து நீக்கியிருக்காங்க. சரியா, இதன் மூலம் தத்தெடுக்கும் குழந்தையின் வயது எதுவாக இருந்தாலும் தத்தெடுக்கும் தாய்மார்கள் தற்போது 12 வாரங்கள் வந்து மகப்பேறு விடுப்பு வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த விடுப்பை மறுப்பது வந்து எதை வந்து அரசியலமைப்பின் எந்த விதியை வந்து மீறுவதற்கு சமம்னு பார்த்தோம்னா அதாவது ஆர்டிகிள் அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகிள் வந்து என்ன 14 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்தையும் அதே மாதிரி சமத்துவ உரிமையில் வரும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து ஷரத் 21 ஆர்டிகிள் 21 வாழ்வு மற்றும் கண்ணியத்திற்கான உரிமை. இந்த உரிமை வந்து மீறதுக்கான இதாக இருக்கும். அவங்களுக்கான இந்த விடுப்பை வந்து மறுக்கிறது வந்து ஆர்டிகிள் 14 21 வந்து மறுக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கிறனால நம்ம வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க மீறுவதாக அமையும் சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் பெண்களின் மகப்பேறு காலம் முழுவதும் அவர்கள் டிஜிட்டல் சுகாதார பணிகளை கண்காணிக்கவும் பராமரிக்கவும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட புதிய தளம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனனி தளம். இந்த தளத்தின் மூலயமா மகப்பேறுகள் இருக்க தாய்மார்களுக்கு வந்து அவங்களோட கண்டினியூஸாக அவங்களோட டிஜிட்டல் தரவுகள் மூலம் அவங்களை கண்காணிக்கிறதுக்காண்டி இப்போ ஒரு தளத்தை உருவாக்கி அது ஜனனி தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனனி அப்படின்னு பார்த்தோன்னா ஜேர்னி ஆஃப் அண்டனல் நேட்டல் அண்டு நியோநாட்டல் கேர் இன்டிகிரேஷன். இதுதான் வந்துட்டு ஜனனி அப்படின்றதோட ஃபுல் ஃபார்மு என்பது வந்து தாய் மற்றும் சேய் நலத்தை வந்து மேட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த்தை வலுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம்னா இந்த ஜனனி தளமாக இருக்குது. இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண்களின் கர்ப்பகாலம் பிரசவம் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பருவ வரையிலான சுகாதார பதிவுகளை வந்து ஒருங்கிணைத்து ஒரு தொடர்ச்சியான டிஜிட்டல் சுகாதார பதிவாக வந்து உருவாக்குது. சரியா, இது அதே மாதிரி இதில் QR வசதி கொண்ட தாய் மற்றும் சேய் நல அட்டைகளும் வழங்குகிறாங்க. அதிக ஆபத்தான கர்ப்பங்களை முன்னுக்கூட்டியே கண்டறிஞ்சு தானியங்கி எச்சரிக்கை மற்றும் பரிசோதனைகளுக்கான நினைவூட்டுகளை வந்து அனுப்புது. சரியா, அதே மாதிரி தாய் மற்றும் குழந்தை இறப்பு வீதங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டு யூவின் மற்றும் போஷன் போன்ற பிற தகவல்களும் இது ஒருங்கிணைத்து செயல்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க திட்டம் திவ்யாஸ்ட்ரா. அதாவது மிஷன் திவ்யாஸ்ட்ரா என்பது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒரே ஏவுகணை மூலம் பல்வேறு இலக்குகளை தனித்தனியாக தாக்கும் MIRV தொழில்நுட்பத்தை கொண்ட அக்னி 5 வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இது ஒரு கூற்று. அடுத்து இந்த அக்னி 5 ஏவுகணையானது ஒடிசாவில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து ஏவப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அடுத்து வந்துட்டு அக்னி 5 என்பது 2000 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரம் மற்றும் பாய்ந்து தாக்கக்கூடிய ஒரு குறுகிய தூர ஏவுகணையாகவும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏவுகணை பற்றி 3 கூற்றுக்கு தான். இதில் எது சரின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2 மட்டும்தான் சரி. சரியா,
இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1, 2 மட்டும்தான் இதுக்கு சரியாக இருக்குது. இது பாருங்கள், இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு திட்டம், அந்த அமைப்பின் கீழே தான் இந்த திட்டம் திவ்யாஸ்திரா MIRF அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அது சரியா அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய அக்னி 5 ஏவுகணை வந்து வெற்றிகரமாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோதனை செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த MIRF தொழில்நுட்பமானது ஒரே ஒரு ஏவுகணை மூலம் வெவ்வேறு திசைகளில் உள்ள பல இலக்குகளை வந்து தனித்தனியாக துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது தான் இந்த ஏவுகணை. சரியா, இது வந்து ஒரே ஏவுகணையில் வந்துட்டு ஒரே ஏவுகணையில் பல அணு ஆயுத தலைப்புகளை வந்து நம்மளால் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த அதிநவீன அக்னி 5 ஏவுகணை வந்து ஒடிசா மாநிலத்தில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து நம்மளுக்கு ஏவப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. இது வந்து தரை மற்றும் கப்பல் சார்ந்த கண்காணிப்பு நிலையங்கள் மூலம் இதன் செயல்பாடுகள் வந்து கண்காணிக்கப்படுகிறது. சரியா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்னி 5 என்பது வந்து 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான, சரியா, ஓவர் 5000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து சென்று எதிரிகளை வந்து இலக்கை வந்து தாக்கக்கூடிய ஒரு நீண்ட தூர கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாக வந்து இருக்குது. சரியா, ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் தான் இந்த மிசைல். இப்போ இதைத்தான் உருவாக்கி இப்போ பரிசோதனை செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேசிய குற்றப்பதிவகம். சரியா, அவங்க தரவுகளின்படி 2024 ஆண்டில் இந்திய பெருநகரங்களிலே மிக அதிகமான இணையவழி குற்ற வழக்குகள் வந்து அதாவது சைபர் கிரைம், இணையவழியில் வந்துட்டு சைபர் கிரைம் கேஸ் வந்து அதிகமாக பதிவாய்க்க நகரம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு பெங்களூர். சரியா, பெங்களூர் தான் இப்போ அதிகமான இணையவழி குற்றங்கள் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தேசிய குற்றப்பதிவகம் சரியா வெளியிட்ட தரவுகளின்படி எவ்வளோ பெங்களூரில் மட்டும் 17,561 இணையவழி குற்றங்கள் வந்து பதிவாயிருக்கு. சரியா, இது இந்திய பெருநகரங்களிலே மிக அதிகமான எண்ணிக்கையை வந்து குறிக்குது. அதே மாதிரி இந்த நகர் வந்து 2024 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 266.6 வழக்குகள் என்ற விகிதத்தில் மிக உயர்ந்த இணையவழி குற்ற விகிதத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கு. பெங்களூரில் மட்டும் பதிவான இணையவழி குற்றங்களை வந்து மோசடி தொடர்பான பிரிவு வந்து மிகப்பெரிய பங்காக எவ்வளோ இருக்குது, மோசடி தொடர்பான பிரிவில் மட்டும் 16,842 வழக்குகள் வந்து இருக்குது. கர்நாடக மாநிலம் வந்து மொத்தம் 21,993 இணையவழி குற்றங்கள் வழக்கு வந்து பதிவு செய்து அதாவது இந்த பட்டியலில் வந்து முன்னணி மாநிலங்களும் ஒன்றாக இருக்குது. சரியா, கர்நாடகாவும் அதில் முன்னணி மாநிலமாக இருக்குது. அதேமாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவின்னு பார்த்தோம் அப்படின்னா 2003 வந்து 86,420 இருந்தது. 2024 வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1,01,928, அதாவது 17.9% வந்து அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமீபத்தில் இந்திய அரசால் நாடு முழுவதும் ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சுகாதார தளத்தை உருவாக்குவதற்கு தொடங்கப்பட்ட தலைமை மொத்தமாக ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சுகாதார தளமாக கொண்டு வந்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்வச் பாரத் போர்ட்டல். சரியா, இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ஒருங்கிணைந்த சுகாதார பட்டியலுக்கு வந்து கொண்டு வரக்காண்டி இந்த தளத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நாடு முழுவதும் உள்ள பல்வேறு சுகாதார திட்ட அமைப்புகளை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அமைப்பாக வந்து கொண்டு வரக்காண்டி தான் இப்போ இந்த இந்திய அரசு வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இது பல்வேறு அமைப்புகளுக்கு இடையான இயங்குத்தன்மை மேம்படுத்துகிறது மற்றும் ஒரே தடவை மீண்டும் மீண்டும் உள்ளீடு செய்வதை வந்து குறைக்கிறது. இந்த தளம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டம் விதிமுறைகளுக்கு இணங்கக்கூடிய, அதாவது இந்த தளத்தை வந்து ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்துக்கு கீழே வந்து அந்த திட்டத்தின் கீழே விதிமுறை கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலும் இது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, HPR சுகாதார நிபுணர்கள் பதிவேடு மற்றும் HFR சுகாதார வசதிகள் பதிவேடு போன்ற தேசிய பதிவேடுகளையும் இருக்கு. இந்த பதிவேடுகளாம் ஒருங்கிணைச்சு மொத்தமாக நம்மளுக்கு ஒரு டிஜிட்டல் தளமாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒருங்கிணைத்த டிஜிட்டல் தரவுகள் மூலம் நம்மளுக்கு வந்து விரைவான முடிவெடுக்கிறது, ஆதாரங்களின் அடிப்படையிலான திட்டமிடுதல் மற்றும் சுகாதார திட்டங்களை வந்து சிறந்த முறையில் வந்து கண்காணிக்கிறது வந்து இது பெரிதும் வந்து ஆதரிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற அன்னபூர்ணா பாண்டர் திட்டம் சரியா பாந்தர் ஸ்கீம் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. இந்த திட்டம்
பெண்களை மையமாக கொண்ட ஒரு நலத்திட்டம். சரியா? அடுத்தது கூற்று பாருங்க. இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண் பயனாளிகள் மாதம் 3000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டம் 2026 ஜூன் 1 முதல் மேற்கு வங்கம் முழுவதும் செயல்பட்டு இருக்கு. சரி, இது எந்த பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சரிதான். கூற்று 1, 2, 3 மூன்றுமே சரிதான். இது டீட்டெயிலாக பாருங்க. தனது மாநிலத்தின் பெண்களை மையமாக கொண்ட நலத்திட்டங்கள் வலுப்படுத்துவதற்காண்டி மேற்கு வங்க அரசு வந்து 2026 மே அன்று இந்த திட்டத்தை வந்து தொடங்கினாங்க. மே 14 இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுடைய பெண் பயனாளிகள் வந்து நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கு வந்து 3000 வந்து டைரெக்டாக வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதுடன் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் மற்றும் வழங்கும் திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மேற்கு வங்கத்தில் வந்து தொடங்கப்பட்டது வந்து மே 14, செயல்படுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2026 ஜூன் 1 தான் நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தையும் மேம்படுத்துறதுக்கும் மாநிலத்தில் சமூக பாதுகாப்பு வலுப்படுத்துறதுக்கும் இந்த திட்டத்தை வந்து முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கு. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேசிய நிலையிலான வேளாண்மைக்கான இயக்கத்தின் கீழ் செயல்படும் ஒரு சொட்டு நீர் அதிக பயிர், அதாவது செயல்படும் ஒரு சொட்டு நீர் அதிக பயிர், அதாவது பெர் டிராப் மோர் கார்ப் திட்டத்தின்படி 2025 to 26 முதல் 2029 to 30 ஆண்டு வரை கூடுதலான எத்தனை லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு நுண்பாசனத்தின் கீழ் கொண்டு வர அரசு நிர்ணயிக்குன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து 100 லட்சம் ஹெக்டேர். சரியா? இப்போ இதை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தை பெர் டிராப் மோர் கிராப் திட்டத்தில் வந்து 100 லட்சம் ஹெக்டேருக்கு வந்து நிலத்தை வந்து அதிகமாக கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2014-15 ஆண்டில் தேசிய நிலையான வேளாண்மை இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. சரியா? இது வந்து 2014 to 15 தொடங்கினாங்க. இது விவசாய உற்பத்தி திறன், நீர் பயன்பாட்டு திறன் மற்றும் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது வந்து முக்கிய நோக்கமாக கொண்டிருந்துச்சு. இந்த இயக்கத்தின் முக்கிய அங்கமாக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு சொட்டு நீர் அதிக, அதாவது பெர் டிராப் மோர் கிராப் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 2015-16 ஆண்டு முதல் 109 லட்சம் ஹெக்டேர் பரப்பு வரை இது வந்து உள்ளடக்கிருந்துச்சு. அப்போ எப்போ 2015 to 16 109 லட்சம் ஹெக்டேர் பரப்பு வந்து உள்ளடக்கி இருந்துச்சு. இப்போ தற்போது பார்த்தோம் அப்படின்னா 2025 to 26 முதல் 2029 to 30 வரையில காலகட்டத்தில் கூடுதலாக 100 லட்சம் ஹெக்டேர் வந்து சேர்த்துருக்காங்க. நுண்பாசன வசதியின் கீழே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? இப்போ அதை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வந்து இன்றைக்கி வந்து நம்ம மே 17 and 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம டெய்லி லைவ் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். 3 days வந்து மேக்ஸ் கிளாஸும் 3 days வந்துட்டு தமிழ் இலக்கணம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.